தேவி கருமாரியம்மன் கோவில் 2ஆம் ஆண்டு உற்சவ கொண்டாட்டம். கோவை பாப்பநாயக்கன்பாளையம் அரசு தொழில்நுட்பக் கல்லூரிக்கு எதிரில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் குடமுழுக்கின் 2ஆம் ஆண்டு விழா முன்னாள் மேயர் வி. கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டை முத்திநெறி திருக்கூட்டத்தினை சேர்ந்த ரமேஷ் தமிழ் வேத முறைப்படி வழிபாட்டுகளை நடத்தினார். வேள்வி குண்டத்தில் உலகாளும் வேந்தனையும் பார்வதி தாயாரையும் எழுந்தருளச் செய்து கலசங்களில் வருகை புரிந்த கடவுளர்களின் தீர்த்தங்களை ஸ்ரீ தேவி கருமாரியம்மனுக்கு அபிஷேகமாக செய்தனர். தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் பக்தர்களின் திருக்கரங்களினாலே நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கார பூஜையில் எல்லாம் வல்ல தேவி உலகாளும் தேவியாக காட்சியளித்தது அனைவரையும் கவர்ந்தது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் காமாட்சிபுரி ஆதீனம் 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் எழுந்தருளி நிறை ஆகுதி வழிபாடும் அருளாசியும் வழங்கினார். நாம் அழைத்தால் தெய்வம் வரும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்கு தமிழ் வேத முறைப்படி நமக்கு நம்முடைய முன்னோர்களாகிய நால்வர் பெருமக்களும் ஆழ்வார் பெருமக்களும் நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளனர்கள். தேவார திருவாசகமும் திவ்ய பிரபந்தமும் அதற்கு வழிவகை செய்கிறது என குறிப்பிட்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி தலைவர் லக்ஷ்மணன் மற்றும் நிர்வாகிகள் திறம்பட செய்திருந்தனர். களம் ஆன்மீக செய்திகளுக்காக அ.வே. மாணிக்க வாசகம். எல்லாமே போட்டு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மந்திரம் நீங்க சொன்ன மந்திரம் எல்லாம் ஒருத்தர் சொன்னால் மந்திரம். என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், எங்க வீட்டுக்காரர் நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நான் நகை கேட்டாலும் பட்டு சேலை கேட்டாலும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், இன்னும் சொல்லக்கூடாது. ஆனால் பாருங்க, அந்த காலம் சரி இந்த அம்மா நினைச்சுன்னா சாதிக்கே ஒன்றும் கிடையாது. சீதாமா இருக்கீங்க, பாஞ்சாலி இருக்கீங்க, கண்ணீர் இருக்கீங்க, ஒவ்வொரு அம்மா தான் அது இன்னமும் சாதிச்சாங்க. அது மாதிரி மிக சக்தி ரூபமாக நடந்து சக்திக்கு வழியாத்திரா காளியாத்திரா மாசாணி எந்த கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு தெரிய கிடையாது. ஏன்னா 360 நாள் லீவ் இல்லாத நீங்கள் தான் காலையில் எழுந்திரிச்சு குளம் போட்டு வாசல் கூட்டி சமையல் பண்ணி வீட்டுக்கார வேலை கழிச்சு மஞ்சள் வேலை கழிச்சு நீங்களும் போயிட்டு வந்து மறுபடியும் சமையல் வேலை தான். என்னைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பாவம் நம்ம மனைவிக்கு லீவ் கொடுத்துல நேரம் கொடுத்துருக்காங்க. நேரம் கொடுத்துருக்கு யாரும் கொடுத்ததில்லை. 24 hours நீங்கள் தான் வேலை செஞ்சாங்க. அதனால் உங்களுக்கு அது பிரிவே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரிவு திரும்பினா அங்க வாங்க.